சிரசை நேரா தண்ணி உண்டா அந்த ஏரி உடைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சாபத்தை உடுத்தாகலாம். சாபத்தை உடுத்து விட்டு அப்பதான் அம்மா வந்த போது மலையே நூறியே விடவிருந்த கோடியில அந்த அம்மாவுடைய ஆத்தாரியே மதிய வந்தாள். நிறைந்திருந்தாய் திரளான செல்வமோ மைந்தரின் தெய்வதி அந்த வழியார் சகிரான இரண்டப்பனும் சகல விதி பெற்ற வாழராயும் தன்னை வரை செய்து வருகிறதா மலையனூர் ஏரி வடவரத்தை கோடியில தன்னம் நடுவி அமர வைத்து விட்டாயே யாருன்னா காவல் வைக்கிறாய் அப்படிமா பாவாராயரை கொண்டு வந்து ஆத்தரவடிக்கு முன்னாலே பாவாத்தாரியே வைத்தார்களாம். அப்பே முதலினாலே மனாப்பட்டவள் அவன் என்ன திம்மா
அவன் முட்டை திம்பா போனா போதும் அப்ப கலியுகம் கலியுகத்துல இந்த அம்மா கண் கண்ட காட்சி அன்பாகவே உடுத்து வருகிறதா இந்த உலகத்து மக்கள் எல்லாம் உன்னை செப்பீச்சலையாக செய்து மாசே மாதம் சிவராத்திரி அன்றைக்கு உன்னை தேர்தேற்றி வருவார்கள் என்று மனத்தை உணர்த்தார்களாம் மரங்களை உடைத்த போது மாசி மாதம் அம்மாவாசை அன்றைக்கு மலையினுடைய தேர் அது முடிந்த 8ஆம் நாள் சித்தலூரிலே அந்த முருகை தேர் அந்தாகவே படுத்து வருகிறதாம் மாசி மாதம் அம்மாவாசை அன்று அந்த அம்மனுக்கு தேர் மாசி மாதத்துல மையானை கொள்ளையிடுகிறார்களே மையான கொள்ளை எப்படி என்றால் அப்பதான் பார்த்தார் பல்லாள மகாராஜனும் என்ன செய்தார் குழந்தை பாக்கியமே கிடையாது அப்பே வந்த வல்லாள மகாராஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த போது பார்த்தா வல்லாள மகாராஜன் எப்படியாவது சிவபெருமானை கோரி தவம் செய்து சிவபெருமான இடத்திலே வரம் பெற வேணும் அப்படி என்று வல்லாள மகாராஜனாப்பட்டவரை அருணாகிய சிவபெருமானை குறித்து அரிதாகிய தவத்தை செய்தார் அப்படி தவமானம் செய்யும் பொழுது அந்த வல்லாள மகாராஜன் சிவபெருமான் அதே வல்லாள மகாராஜன் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் வல்லாள மகாராஜன் கேட்டார், ஐயா இந்த ஆகாயம் இருக்கிறது, ஆகாயம் ஒரு தூணாகும், 4 வேதம் இருக்கிறது, 4 வேதம் 4 சங்கிலியாகும், பூமாதேவி இருக்கிறது, அந்த பூமாதேவி ஒரு தொட்டிலாகவும், அந்த தொட்டிக்குள்ளே குழந்தையா விளையாடுவதற்கு மனைவி கற்பதில் நீயே குழந்தையா பிறக்க வேண்டும். அப்படி என்று வல்லாள மகாராஜன் வர கேட்ட போது அருணாகிய சிவபெருமான் வடிவம் ஆகாய ஒரு தூணாகவும் 4 வேதம் 4
சங்கிலியாகவும் உமாதேவி ஒரு தொட்டிலாகவும் அரணாகிய சிவபெருமானை ஒரு மனைவி கற்பத்தில் குழந்தையாய் பிறக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு சிவபெருமா மறைந்தார். அப்படி மறைந்து விடாது கொஞ்ச நேரம் சென்று சிவபெருமான் எப்படி வருகிறார்? பரிதேசியாக அவதாரம் எடுத்து வல்லாள மகாராஜனுடைய வடமலைக்கு வந்தார். அப்பா யாரப்பா பரிதேசி என்றார். ஐயா என்ன இருக்கிறது? நீ கேட்ட வரம் கொடுத்து நான் கேட்கக்கூடிய வரம் கொடுக்கிறாயான்னு என்ன வல்லாள மகாராஜன் கேட்டார். அப்ப வல்லாள மகாராஜனும் இவனை பார்த்தா சாமியார் மாறுகிறான். இவன் என்ன கேட்டு போறான்? ஏதோ வயிற்று சாப்பாட்டு ஏதோ 1500 பணம் கேட்பான். அடே வல்லாள மகாராஜனே எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? அழகாக இன்று படுத்து உறங்குவதற்கு ஒரு மனைவி ஒரு பெண் வேணும் கேட்டார். பரதேசி கேட்டவுடனே தான் வல்லாள மகாராஜன் அடா நம்ம வீதி எல்லாம் வெறும் தாசி தெருவா இருக்கிறது, எந்த தாசி வீட்லயாவது விட்டு வாப்பான்னாரு. அப்ப வல்லாள மகாராஜன் தாசி வீட்டுக்கு அனுபவித்த போது சிவபெருமானுடைய சூழ்ச்சினாலே ஒரு தாசிக்கு ஒரு ஆடவனை விற்பனை செய்து விட்டார். எந்த வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டுல ஆள் இருக்குது, தாசி ஆள் அனுப்பிட்டுமான்னு சொன்னா மந்திரி சிவபெருமான் பார்த்தார். சோதிக்கும் போது எங்குமே ஆளு இல்ல. சொல்லையா நான் போறேனாரு. அப்ப வல்லாள மகாராஜன் என் மனைவியாக நிஜாதனை அரண்மனையில் இருக்கிறது, அந்த மனைவியோடு கூட விளையாடு என்று அந்த வல்லாள மகாராஜன் அன்பாகவே விளைத்தார்களாம். அப்பதான் வல்லாள மகாராஜனுடைய மனைவி கற்பத்துல போய் சிவபெருமான் கருவா தரித்தாரா. கருவானது தரித்த போது உலகத்தில எறும்பு கடை யாரை முதல் 8000 ஜீவஜந்துக்கு படியளக்கவில்லை. எறும்பு கடை யாரை முதல் 8000 ஜீவஜந்தல்லா பட்னி ஆகிவிட்டது. சிவபெருமான் படியளக்கவில்லை என்றார். தேவரும் அவரை யாவற்றமான பேரும் அழகா என்னையா காரணம் அப்படின்னா பகவானிடம் திருமணி வந்தார். சிவபெருமான் நிஜாதனை கர்ப்பத்தில் குழந்தையா இருக்காரு. அந்த குழந்தையாக யோனின் வழியா பிறந்தா உலகம் என்ன ஆகுமோ தெரியாது. அதனால நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவதாரம் எடுத்து குழந்தையாக கையெழுத்து அந்த வல்லாள மகாராஜனுடைய அரண்மனையிலே சென்று நீ குறியாக உரைக்க வேண்டும். நாளைக்கு காலையில பொழுது முளைத்து வருவதற்கு முன்பாக ஊருக்கு மேற்க ஒரு மருத்துவ கிழவி இருப்பால் அந்த கிழவி எடுத்து வந்தால் மனைவியாக கற்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தையானது சுகபுருஷம் ஆகிவிடும் அப்படின்னு குழந்தையாக இருந்து ஒரு குறிய சொல்ல வேணும் அப்படின்னா அந்த சமயத்தில் அண்ணாவாகிய பகவான் சொன்ன வார்த்தை தவறாமல் அந்த உமா பார்வதி எப்படி வருகிறார்? குழந்தையாக உதாரணம் எடுத்து வல்லாள மகாராஜனுடைய அருளையே தேடி வருகிறதாம். அப்ப பார்த்தார் பார்வதி சக்தி பார்வதியாலும் சக்தி பார்வதியாலும் அண்ணாவை அழைத்து சித்தமும் கலங்கி வாடி எய்தினார் இருக்கும் போது பத்திரி ரூபமாறி பல